ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 கன்னடத்தில் வெளியான மேக்ஸ் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார். அவர் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் ஏதாச்சும் பார்த்தா அங்கே இருக்கிற கிரிமினல் எல்லாமே அழித்து சஸ்பென்ஷன் ஆகிடுவார். அந்த சமயத்தில் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தா 2 மாதம் சஸ்பென்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ரீஜாயின் பண்ண வராரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா ஒரு சம்பவம் நடக்குது. அதன் மூலமாக அந்த போலீஸ்காரருக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் என்ன நடந்துச்சு, இதாங்க மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா எல்லாருமே இந்த மேக்ஸ் படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரே நைட்டில் இந்த படம் முழுக்க எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு கதைக்களமாக தான் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கொண்டு போயிருக்காங்க. நடித்தவங்க எல்லாமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. படம் ரொம்பவே பார்த்தா த்ரில்லிங்காக ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்து முடிச்சிருந்தா இன்னும் இந்த படம் சுவாரஸ்யமாக தான் முடிஞ்சிருக்கும். அதாவது மொத்தமாக 2 வகையான வில்லன்கள் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பசங்கள். ஸோ ஷார்ட்டாக சொல்லப்போனால் என் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்ன பேஸில் இருக்குதுன்னா, பெரிய சைடில் பார்த்தா பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, இன்னொரு சைடில் பெரிய வில்லன்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுமே ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி போலீஸ்கிட்ட பாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த நபர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த மர்மமான முறையில் 2 பேருமே இறந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தா அந்த மர்மமான முறையில் இறந்து போனாங்க பாருங்க, அவங்கள தேடி 2 பேருமே, ஏன்னா 2 அரசியல்வாதிகளும் ஒரு சைடு துரத்துறாங்க, இன்னொரு சைடு வில்லன்களும் துரத்துறாங்க. இதையடுத்து போலீஸ் அதிகாரியும் நம்ம ஹீரோவும் அந்த டெட் பாடியை வச்சு என்னமான ஆட்டம் காட்டினாங்க, கடைசியாக எப்படி முடித்தாங்க, இதாங்க மொத்த கதை. கண்டிப்பாக த்ரில்லிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். அடல்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சில ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் மட்டும் தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு பக்கவான ஒரு கமர்ஷியல் மூவியாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கன்னடா லாங்குவேஜில் மற்றும் ஒரு பெட்டரான மூவியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த கம்மிங் வீக்கில் ஒரு நல்ல படமே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய படங்கள் சமீப காலமாக எதுவுமே வரல. பட் இது கொஞ்சம் பெட்டராக தான் எடுத்திருக்காங்க, நல்லாவும் இருக்குது. என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படமே சொல்லலாம். ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பார்த்தாங்க படத்தோட கமெண்ட்ஸ் பாக்ஸ் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.